இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ அவங்க வீட்டில் வந்துட்டு டின்னருக்காக போயிருக்கான். அப்போ உடனே மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்படி மேரேஜ் பண்ண முடியும், உங்கள் பொண்ணு குழந்தைய ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டான், அவங்களோட கேரியரில் தான் அவள் கவனம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட பக்கத்தில் உட்காரம் போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துக்கிறான். ஏன்னா ஸ்டெப் மதர் தானே இவங்களுமே. ஸோ வந்துட்டு அப்போ அவங்களுக்கு இவளை பார்த்ததுமே சுத்தமாகவே பிடிக்கல. நம்ம ஹீரோயின் என்ன குழந்தைய வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா, என்ன உன்னோட பிபிஐ இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு வேறுனே வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அவளங்க பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனதுமே நம்ம ஹீரோவுமே பின்னாடியே கிளம்பி போயிடுறான். இப்போ நீ வந்துட்டு எதுக்காக இங்கே வந்த, எனக்கு மேரேஜாக போகிறதுன்றது உனக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் போய் பக்கத்தில் போய் நீங்கள் என்ன வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ரெண்டு பேரும் அங்கே பக்கத்தில் க்ளோஸாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறான். அப்போ அங்கே சியா வந்துடுறா. எதுக்காக நீ என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, நீ தான் ரொம்ப பயந்த மாதிரி இருக்க, என்ன ஏதாச்சும் என்கிட்ட இருந்து நீ மறைச்சிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவள் கோவப்பட்டு அடிக்க போகிறா. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் என்ன எல்லாத்துக்கும் ரெடியாகாமல் வருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, முந்தி மாதிரியே என்னை நினைக்காத அப்படின்றத சொல்கிறா. நான் ஒன்று உன்னோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்கல, அவர் வந்து உன்னை மேரேஜ் பண்ணணும்னு இருந்தா இப்போ வரைக்கும் ஏன் பண்ணாமல் இருக்கார் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே கோவமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஏன் நாங்கள் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே வந்து நிற்கிறான். நீ எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, இது ஒன்றும் சிஇஓ போகிறது கிடையாது, சாதாரண எம்ப்ளாயி போகிறது அப்படின்றத சொல்லும்போது ரெண்டு பேருமே அங்கே உள்ளே போயிடுறாங்க. அங்கே பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதில் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கவும் ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா. பிறகு வெளியே வரும்போது அங்கே சாவுன்ற ஒரு பர்சனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். இவர் வந்துட்டு என்னோட கம்பெனியில் தான் ப்ராஜெக்ட் விஷயமா வந்துட்டு பேச வந்திருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவ என்னோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லும்போது சியாங்க வந்து வேமா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆரம்பத்துலேருந்து தெரியும், ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத சேர்த்து பேசுகிறா. ஏன்னா ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவள் சொல்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு விட்டு விலகட்டும்ன்றதுக்காக பண்ணுறா. ஹீரோக்குமே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஷா வந்து அவகிட்ட என்ன வந்து மிஸ்டர் ஃபோக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றத கேட்டதும் நீ என்ன வந்துட்டு லூஸ் ஆகிட்டியா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. மீட்டிங்கில் ஹீரோயினும் ஷாவுங்க பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. மாடல் வரல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீங்களே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின்ட்ட. பிறகு நம்ம ஹீரோயினுக்காக அவங்க ஷூலாம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது அதில் பார்த்தா அந்த ஷூவை கட் பண்ணி உள்ளே வச்சிடறா. போட்டுட்டு போகும்போது கீழே விழுகட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. ரெண்டு பேருமே வாயடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு அங்கே ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக போய் பிடிச்சிடுறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஷாவை வேகமாக வந்து அவ்வளோ வந்து தூக்கிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஜோடி பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஷியாவோட வேலை வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஹீரோக்கு தான் ரொம்ப ஜெலஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவன் ரொம்ப கேர் பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டுமே நம்ம ஹீரோக்கு இன்னுமே ரொம்ப ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின்ட்ட எம்ப்ளாயி இன்னைக்கு நம்ம பாஸோட சேர்ந்து நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகணும், நீங்கள் அதுக்கு கிளம்பி ரெடி ஆகிவாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போகிறா. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா அவங்கள பார்த்துட்டு நீ வந்து எதுக்காக என் பையனோட இப்படி சுற்றிட்டு இருக்க, அவனுக்கு தான் ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்குன்னு தெரியல, உன்ன மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே சியா வந்து அவனோட கையை பிடிச்சதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஷா வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறான். அப்போ அங்கே அவங்க அம்மா எனக்கு தெரியுமே இப்படிப்பட்ட பொண்ணுங்களா எப்பயுமே காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் போயிருக்கும்போது ஒரு பர்சன் வந்து அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் வந்து அடிச்சு போட்டுட்டு அங்கே காப்பாற்றிடுறான். ஹீரோயினை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போனதும் நீங்கள் எதுக்காக என்ன வந்து கேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் ஃபேன்ஸே இருக்காங்கல்ல, அவங்கள போய் நீங்கள் பாருங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோ நீ என்ன எப்படியா என்கிட்ட பேசிட்டு இருக்க, என்ன அந்த ஷாவை போய் மீட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிடுறா. அப்போ அந்த சியா அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா போல, அவளை பிடிச்சி அங்கே வந்து ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு நீ எவ்வளோ தைரியம் தான் என்னோட வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் இப்போ எதுக்காக என்னை பார்த்து நீ எவ்வளோ பயந்துட்டு இருக்க, என்ன ஏதாச்சும்
என்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்கியா, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா, ஜியான் என்னோட குழந்தை தானே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த லேடி போய் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அங்கே மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்றா. ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்னாச்சு உங்களுக்கு எந்திரிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ கடவுளே இங்கே பாருங்களேன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு ட்ராமா போடும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே பதட்டமாயிடுறான். இப்போ ஹீரோயின் அவள் போய் சொல்லிட்டு இருக்கா, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் இப்போ நான் உன்ட்ட பேசுறதுக்கு எது விரும்பலை, என்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியும், நீ என்னோட அம்மாவை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடைஞ்சு போயிடுது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்கள சேர்த்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அவள் தான் ரொம்ப வந்து சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவ்வளோ ஏன் நீ வந்து தவிச்சிட்டு இருக்க, ஏன் உண்மையெல்லாம் ரிவீல் ஆயிருமா அப்படின்றத கேட்டதுமே எந்த உண்மையை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அங்கே டாக்டர் வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து பிளட்டெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னோட குரூப்புமே அதான் நான் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஒத்துக்க மாட்டான். அப்போ அங்கே நம்ம ஷா வந்து எதுக்காக நம்ம இங்கே இருக்கணும், வா போயிடலாம் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ வந்து உன்னோட சர்டிஃபிகேட்டை காமி நான் வந்து நம்புறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே காமிச்சிட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் வாங்க நீங்கள் முதல் பிளட் கொடுக்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அங்கே பிளட் கொடுக்குறதுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, இப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷனுமே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சியாக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிருது, அந்த லேடி எந்திரிச்சா வந்து உண்மையை உடைச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு நர்ஸ்க்கு வந்து பாய்சனை கொடுத்து அவங்களுக்கு கொலை பண்ணிடுங்க அப்படின்றத சொன்னதும் அந்த லேடியுமே காசுக்காக அதே மாதிரியே கொண்டு போய் இந்த ஊசியை போட்டாங்க. அவங்களோட நிலைமை ரொம்ப வந்து கண்டிஷன் மோசமாக இருது. நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. நேற்று நல்லா தானே இருந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்கள போய் செக் பண்ணி பார்த்துட்டு நான் இதுக்கப்புறம் இவங்களுக்கு நானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஏன் அப்ராடில் மெடிக்கலுமே படிச்சிருக்கா. அப்போ நான் காஸ்ட்லியான மெடிசன்லாம் கொடுத்து அவங்கள காப்பாற்றிடுவேன்னு சொல்லும் போது அந்த சியா வந்து நீ என்ன வந்து அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராமா போடுறா. ஹீரோவுமே அங்கே வந்துடுறான், எதுக்காக நீ இப்படி வந்துட்டு ட்ராமாலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இவ தான் வந்துட்டு ஏதோ அம்மாவை பண்ணிட்டா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ வந்து என் மேலே வந்து நம்பிக்கை வை, நான் கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன் அப்படின்றத சொன்னதும் ஓமே சரி நான் வந்துட்டு உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லி அங்கே சியாவை கூட்டிகிட்டு போயிடுறான். இதில் மட்டும் உன்னோட வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. பார்த்தா அவளோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிளாப்ஸ் பண்ணியே வந்துட்டுருக்கா. அடுத்தவங்களோட டிசைன்ஸை வச்சு ஒன்றுதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து எத்தனை காலத்துக்கு தான் ஏமாற்றி பொழப்பா அப்படின்றத சொன்னதும் அங்கே பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதை எக்ஸ்போஸ் வேற பண்ணி விட்டுறாங்க. எல்லாருமே வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்ககிட்ட எந்த திறமையும் இல்லாமல் அடுத்தவங்க பண்ண டிசைனை வச்சா இத்தனை நாள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீ எதெல்லாம் பறிச்சியோ திரும்ப அதை எல்லாத்தையும் ஓட்ட வந்து பறிக்கிற காலம் எனக்கு வந்துருச்சு, கூடி சீக்கிரம் உனக்கு என்ன நடக்க போகுது பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட்ட இருந்தாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி கால் வந்துடுது. அவளுமே அங்கே கிளம்பி போயிடுறா. அங்கே பார்த்தா அந்த நர்ஸை பிடிச்சிட்டு உண்மையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, யார் இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு. அந்த லேடி பார்த்தா நம்ம ஹீரோயின் மேலே படிய போட்டதுமே நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை நம்ம சொல்லும்போது அந்த சியா இவ தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ஃபேக்காக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் வேற ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லும்போது உன்னை பற்றி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு அவள் இன்னமே பேசிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா எந்திரிச்சிடுறாங்க. அவளாம் எதுவும் பண்ணலை, என்னை மேலேருந்து தள்ளி விட்டது இந்த சியா தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஜியான் அவனோட பேபி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்றத சொல்லும் போது அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு இன்னுமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நான் வந்து அதை செக்அப் பண்ண சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறான். நான் என்னோட ஒர்க்கை வந்து முடிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவள் போயிட்டு அவங்க அம்மாட்ட அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. கடைசியில் நான் எக்ஸ்போஸ் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்து அவரை செடியூஸ் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு பேபியை வந்து கன்சீவ் ஆயிரு, அதுக்கப்புறம் அந்த பேபியை வச்சு மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த லேடி ஐடியா கொடுக்குறாங்க. 4 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், பட் இப்போ வரைக்கும் எதுவுமே முடியலை, இன்னும் அதால் போய் என்ன டச் பண்ணுவார் அப்படின்றத கேட்டதும் இந்த ட்ரக்கை வந்து அவருக்கு கலந்து கொடுத்துரு, அதுக்கப்புறம் வந்து அவர் கூட ஒன்றா வந்து இருந்துட்டு பேபி பெற்றுக்கலாம் அப்படின்ற செட் ஐடியா கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே ஒரு பப்ளை போய் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்காக தான். ஹீரோ வந்ததுமே அவன்கிட்ட போய் க்ளோஸ் ஆகிட்டு பேசினதுமே ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ட்ரிங்க்ஸில் வந்து அந்த ட்ரக்கை கலந்து கொடுத்ததுமே அவனுக்கு அங்கே போதை ஏற ஆரம்பிச்சிருது. உடனே வந்து என் கூட வந்து நீங்கள் சேர்ந்து ஒன்றா இருங்க, உங்கள் பேபியை நான் பர்த் கொடுத்து உங்கள் கூட ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்பயுமே அவளை டச் பண்ணாமல் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவன் பார்த்ததுமே அவளை பிடிச்சி வேற ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிடுறான். அப்போ அங்கே அவள் வெளியே வந்து பார்த்துட்டு அதுக்குள்ளே இவன் எங்கே போனா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, என்னை விடுங்க அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே ஃபோர்ஸ் பண்ணி அவன் தப்பாக நடந்துக்கிறான்.
நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்குமே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்போ அசிஸ்டன்ட் என்ன பாஸ் ஆச்சு அப்படின்றத கேட்டதுமே அங்கே வந்துட்டு ஏதாச்சும் நடந்துச்சா, நைட் கிளப்லேயே நீங்கள் தங்கிட்டீங்களே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அங்கே சூச்சு முன்னாடி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே ஜியான் நினச்சிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே அப்போ அங்கே அவன் என்னை ஸ்கூலில் வந்துட்டு சில பேர் டார்ச்சர் பண்ணாங்கப்பா, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்றதா போய் சொல்லிடுறான். சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே டாய்ஸ்லாம் வச்சு விளையாடுறத பார்த்துட்டு இவன் இதுக்கு முன்னாடி டாய்ஸ்லாம் வச்சு விளையாட மாட்டானே, புதுசாக என்ன வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது. என்ன உங்கள் பேபியை கூட்டிகிட்டு போக என்ன நீங்கள் வரலையா அப்படின்றத சொல்லிட்டு, என்ன குழந்தை வீட்டில் இருக்கான், அங்கேயே என்ன குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போனால் அங்கே நம்ம ஜியான் இருக்கான். அவனையுமே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே சூச்சுவும் அவனுமே நேரடியாக பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இப்போயாச்சும் உண்மையை சொல்லுங்கள் என்ன அப்படின்றத கேட்டதும் 2 பேரும் பிரதர்ஸ்ன்றது எங்களுக்கு எப்பயோ தெரியும், நாங்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வைக்கணும் தான் ட்ரை பண்ணோம் அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது, ஹீரோயின் தான் ஒய்ஃப்ன்றது. அப்போ அவன் சரி ஓகே இதை பற்றி நான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அங்கே கால் பண்ணி விசாரிக்க வேற சொல்லிடுறான். நைட்டு வந்து என் கூட ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சுமே சொல்லிடுறாங்க அது நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு அங்கே வீடியோஸுமே கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து அந்த சியா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிற சீன்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வருஷமாக அந்த சியா வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு முட்டாளாயிருக்கா, கண்டிப்பாக அவங்கள ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே சோச்சு வந்து வீட்டுக்கு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு மீட் பண்ணுறப்ப அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவருக்கு வந்துட்டு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சுன்றத, ஏன்னா ஹீரோ தான் சொல்லி விட்டுருக்கான் போல், அதனால தான் அவன் எதுவுமே பேச மாட்டான். ஹீரோ நெக்ஸ்ட் டே அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே உண்மையை சொன்னதுமே அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிறது. நீ உடனே அப்படின்னா அவளை மேரேஜ் பண்ணி என்னோட மருமகளாக கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே ஹீரோ உன்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும், நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்ருக்க, ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறா. அப்போ அவன் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த ஃபைலை பாரு அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே அதில் பார்த்தா அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது. அதை பார்த்ததுமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. குழந்தைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு கறந்து போக பார்க்குறா. அப்போ ஹீரோ ஒன்று குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, இல்லைனா நீ என்ன ஏற்றுக்கிறணும் அப்படின்றத சொன்னதும் ரெண்டுமே என்னால் முடியாது, நீங்கள் என்கிட்ட தள்ளியே இருங்க, நீங்கள் எதுக்காக என்ன இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லும்போது வேமா பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்றா. அப்போ அந்த சியாங்க உள்ளே வந்ததும் திரும்ப வேணும்னே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே சியா வந்துடுறா. நான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்கணும்னு நினச்சேன்னு சொன்னதும் சரி நீ இப்போ பேசு அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே நடந்த எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ராமாவை போடுறா. பிறகு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு என்னோடய லைஃப்பை வந்து நீ ரொம்பவே கெடுத்துட்ட, கண்டிப்பாக நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன், ஒழுங்காக என்னோடய லைஃப்லேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும் எதுமா உன்னோட லைஃபு, என்னோடய லைஃப்பை தான் இத்தனை நாள் நீ வாழ்ந்துட்டு இருந்த, ஸோ வந்து ஒழுங்காக இங்கேருந்து போயிரு, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. அங்கே ஷாவ் கூட நம்ம ஹீரோயின் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அங்கே அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. நைட் போல் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவன் ஆல்ரெடி அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ நேரமாக அந்த ஷாவ் கூட போய் நீ என்ன வந்து சுற்றிட்டு வந்த, இவ்வளோ லேட் நைட்டாக வீட்டுக்கு வர லேடியோட சேர்ந்து என்னோட பையனை நான் எப்படி விட்டு வைக்க முடியும்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் இப்படி என்னோட பையனோட நேம் சொல்லி பேசுகிறவளை வைக்காத, அவன் என்னோட குழந்தை, ஒழுங்காக உன்னோட வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்டுமே போயிட்டு சூச்சுவை பார்க்க போகிறாங்க. பட் வந்துட்டு ஆள் வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. அங்கே வந்துட்டு ஒரு குழந்தை கூட வந்து சண்டை போட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கிளம்பி போனதுமே அங்கே சூச்சுவை வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் என் குழந்தை மேலே கையும் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு பேசியிருப்பான் போல. ஸோ அதுக்காக தான் வந்து அடிச்சிருக்கான். அப்போ நம்ம ஹீரோவுமே அசிஸ்டன்ட்டுமே வந்துடுறாங்க. நான் வந்து யாரும் தெரியுமா, மென்குரூஃப் கம்பெனியோட ஓனரோட பொண்ணு. ஸோ வந்துட்டு ஏன்ட்டே வந்து நீங்கள் வாலாட்டிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடி போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் இவர் யார் தெரியுமா ஃபோ அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே சூச்சுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. நம்ம சூச்சு வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே அவள் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. இப்போ நான் குழந்தை கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்குறான். பட் என்னால் முடியாது, நான் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அங்கே சூச்சுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே 2 பேருமே என் கூட சேர்ந்து வாங்கலேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜியானுக்கு அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுமே அங்கே குக்கிங் பண்ண போகும்போது அங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த 2 குழந்தைங்களுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது
பண்ணிக்கிறது இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஹீரோயினை திரும்பவே பிடிச்சிட்டு பட் இது ஆக்சிடென்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்ச அவளை கிஸ் பண்ணிடுறான். பிறகு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே பெட்ரூமில் இன்றைக்கி தூங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் குழந்தையோட ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பிட்டு அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தான் ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அவள் வேகமாக அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறா. நெக்ஸ்ட் டே அங்கே ஸ்கூலில் சூச்சுட்ட உன்னோட அம்மா வெளியே வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே போய் அவன் பார்த்தா அந்த சியா தான் வந்து அவனை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறா. பிறகு ஹீரோயின்ட்ட கால் பண்ணி உன்னோட குழந்தை வேணும்னா ஒழுங்காக வந்து சேரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் வேகமாக கிளம்பி போகிறா. அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே ஹீரோவுமே அங்கே கிளம்பிடுறான். பார்த்தா குழந்தைய போட்டு அவள் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. ப்ளீஸ் என் பிள்ளையை விட்டு நீ என்ன வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் நீ வந்து என்னோட லைஃபவே கெடுத்துட்ட, நான் உன்னை எப்படி சும்மா விடுவேன், நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோட இந்த அடியானுங்கள்லாம் உன்னை வந்து செடியூஸ் பண்ணி வந்து வீடியோஸ் எடுத்து அதை வைரல் ஆக்கணும். ஸோ நீ அதுக்கு வந்துட்டு ஒத்துழைச்சேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு குழந்தைய வந்து விட்டுருவேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவள் பேசாமல் அமைதியாக இருந்துச்சேக்கா. ப்ளீஸ் என்னோட குழந்தை எதுவும் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தா அவளுக்கு ஒரு நைஃப் வந்து கிடச்சிருது. உடனே அதை எடுத்துகிட்டு அங்கே எல்லாரையுமே மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் குழந்தையை காப்பாற்றி அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அந்த சியா வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அங்கே நெருப்பை பார்த்தா வச்சுட்டு போயிடுறா. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அங்கே மூச்சே முட்ட ஆரம்பிச்சிருது. பட் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து அவங்கள எப்படியே காப்பாற்றி பிறகு நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் முழிப்பு வரும்போது அங்கே குழந்தைங்களை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தா அவனோட நிலைமை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அசிஸ்டன்ட் அவர் உங்களை காப்பாற்றும் போது இந்த மாதிரி வந்துட்டு பாடி ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு, ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இப்படியே வந்து 1 மந்த் ஆகிடுது. நம்ம குழந்தைங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே பார்த்துட்ருக்கா. எவ்வளோ நாளைக்கு நீ இப்படியே வந்து படுத்துகிட்டே இருப்ப, குழந்தைங்கள்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம 2 பேரோட லவ்வை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேணாமா, முதல் நீங்கள் எந்திரிங்க அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் உன்னோட கம்பெனியை நல்லா பார்த்துக்கிறவேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட கம்பெனிக்கு அவள் போகிறா. பார்த்தா வந்து நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதருமே இருக்கார். அந்த வந்துட்டு இந்த கம்பெனி ஆக்கிரமிப்பு பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உண்மையை சொல்லிடுறா. இந்த கம்பெனி வந்து என்னோட அம்மாவோடது, பட் இந்த லேடி அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து என்னோட அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸவே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பறிக்க பார்க்குறாங்க அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுமே நம்ம ஹீரோயினுக்கு சொந்தமாயிருது. இவங்க பண்ண வேலைகள் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கொடுத்ததுமே அங்கே போலீஸுமே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிறகு ஹீரோ முடிச்சிட்டதா சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவனை அங்கே பார்க்க போகிறா. அங்கே ரொம்பவே ஹாப்பியாக அவனை பார்த்துட்டு ஃபைனலாக அவங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ ஹீரோ என்னோட கம்பெனி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், என்னோட ஃபேமிலியுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நம்ம வந்து கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. அந்த 2 குழந்தைங்களுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ 4 இயர்ஸ் நான் வந்து உன்னை விட்டுட்டு ரொம்பவே என்னோடய லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமே நான் உன் கூட சேர்ந்துட்டு தான் நல்லபடியாக லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன், எந்த ஒரு மூமெண்ட்டையுமே நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.